செலவுன்னு பார்த்தோம். செலவில் 3 வகை இருக்குங்க. தேவைக்கேற்ப செலவு செய்தல், அடுத்தது பார்த்திங்கன்னா எதிர்பாராத செலவுகள், மெடிக்கல் செலவு, இல்லை யாருக்காவது உதவி வேணும், ரொம்ப நெருங்கின உறவுக்கு பணம் தேவைன்னா அப்போ கொடுக்கறது, அந்த மாதிரி எதிர்பாராத செலவுகள். 3வதாக பார்த்திங்கன்னா ஆடம்பரமான செலவுகள். இப்போ மாதம் ஒரு 30ஆம் தேதி கையில் சம்பளம் கிடைக்குது அப்படின்னா 20ஆம் தேதியிலேருந்தே கணக்கு போடுவாங்க. எப்படின்னா ரெண்ட்டு வரும் மாதமானா, அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டணும். இப்போ வீடு லோன் வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், இஎம்ஐ கட்டணும். கார் லோன் வாங்கினாங்கன்னா கார் லோன் கட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணி வர வேண்டிய பணத்துக்கு மேலே செலவு அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பணமே இருக்காது, ஆனால் குடிக்கிறதுக்கு அதிகமாக செலவு செய்வாங்க. ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக பார்ட்டி செஞ்சு அதிக பணங்களை செலவு செய்வாங்க. ஒரு சிலர் குறுகிய காலங்களில் பணக்காரனும் ஆகணுங்கிறதுக்காக லாட்ரி சீட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. இப்போ லாட்ரி சீட்டு வாங்கி 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 அதை அவங்க வாங்காமல் சேர்த்து வச்சுருந்தாவே கடன் வாங்காமல் நல்லா வாழ முடியும். அப்படி நிறைய பேர் பணங்களை செலவு செய்கிறாங்க. சிட் ஃபண்டில் போடும் பொழுது, அது மாதிரி எல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் போடும் பொழுது, இப்படி ஒரு எதிர்பார்ப்போடு பணங்களை இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அது லாபம் கிடைச்சிட்டா ஓகே, அப்படி இல்லைன்னா அது அவங்களுக்கு செலவு நஷ்டம். இப்படி நிறைய